வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோலன் பாண்ட் அண்ட் லாட்டிஸ் என்தால்பி பற்றி தான். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரோலன் பாண்ட்னா என்னன்னு பார்ப்போம். எலக்ட்ரோலன் பாண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் கேட்டையான் அண்ட் ஆனியான். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோலன் பாண்ட் ஆர் அயனிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த எலக்ட்ரோலன் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டையானுக்கும் ஆனியானுக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம அயனிக் பாண்டுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த கேட்டையான்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி மெட்டல்ஸாக இருப்பாங்க. இந்த ஆனியான்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸாக தான் இருப்பாங்க. அப்போது ஒரு மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அது மோஸ்ட்லி அயனிக் பாண்டடாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே நம்ம மெட்டல் ஆட்டம்ஸ் இன் கேஸ் ஸ்டேட்டில் பார்க்குறோம். அப்போ அந்த மெட்டலை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம அயனைசேஷன் பண்ண போகிறோம். அயனைசேஷன் என்ன, ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். அப்போது அயனைசேஷன் பண்ணிங்கன்னா என்ன நடக்குது, உங்களுக்கு M பிளஸ் E மைனஸ் ஆகுது. அதாவது ஒரு எலக்ட்ரான் அந்த மெட்டல் ஆட்டம் லாஸ் பண்ணுது. அப்படி லாஸ் பண்ணுச்சுன்னா M பிளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும், அதாவது கேட்டையானா கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதுவே நான் மெட்டல்ஸ் எடுத்துப்போம். நான் மெட்டல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்காரு. இவரு கூட நீங்கள் எலக்ட்ரான் ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், X மைனஸாக கன்வெர்ட் ஆகும். இதுவும் அயனிக் கண்டிஷனில் தான் இருக்குது, இதுவும் அயனிக் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இவரை பார்த்தீங்க அப்படின்னா கேட்டையான்ஸ்னு சொல்றோம், இவரை பார்த்தீங்கன்னா நீங்க ஆனியான்ஸ்னு சொல்லுவீங்க. ஓகேவா? பட் இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க, கேசியஸ் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை இங்க கவனிங்க. இங்க அயனைசேஷன் சொன்னோம் இல்லையா, இந்த அயனைசேஷன் என்தால்பின்னு ஒன்று இருக்கு இல்லையா. என்தால்பினா என்ன, எனர்ஜி, ஆற்றல்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்போ இந்த அயனைசேஷன் என்தால்பி எண்டோதெர்மிக்கா இருக்குமா எக்ஸோதெர்மிக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அயனைசேஷன் ப்ராசஸ் 100% மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக் ப்ராசஸ் தான். அதாவது டெல்டா IEHன்னு சொல்றோம் இல்லையா, அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். இந்த அயனைசேஷன் என்தால்பி எந்த ஒரு ஆட்டம் எடுத்தாலும் சரி தானே, அவர் எண்டோதெர்மிக் ப்ராசஸாக தான் இருப்பார். அது எப்படி சார் அயனைசேஷன் என்தால்பி எண்டோதெர்மிக் ப்ராசஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதா நம்ம என்ன சொல்றோம், அயனைசேஷன் சொல்றோம். அப்போ அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம் இல்லையா, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எண்டோன்னு சொல்றோம். எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எனர்ஜி வாங்குது, எனர்ஜியை கொடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அயனைசேஷன் சொல்றோம். ஓகே. அதே நான் மெட்டல்ஸ் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும் பொழுது, ஏதோ ஒரு நான் மெட்டல் இருக்கு, அவரும் கேஸ் ஸ்டேட்ல தான் இருக்காரு. அப்படி கேஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு நான் மெட்டல் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அப்படின்னா அது X மைனஸா கன்வெர்ட் ஆகுது, அது ஆனியானா கன்வெர்ட் ஆகுது. ஓகே. இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்றோம். இதை நம்ம என்ன சொல்றோம், அயனைசேஷன் என்தால்பின்னு சொன்னோம். இதை நம்ம EG, அதாவது டெல்டா EGHன்னு சொல்லுவோம், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்போ இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எண்டோதெர்மிக்கா இருக்குமா எக்ஸோதெர்மிக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்கு. ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்கு. ஏன் அப்படின்னா சம் எலமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஆட் பண்ணும்பொழுது எனர்ஜியை கெயின் பண்ணும், சம் எலமெண்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஆட் பண்ணும்பொழுது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அண்ட் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். பட் அயனைசேஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான், ஒன்லி எண்டோதெர்மிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிங்க. அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் கேட்டையான்ஸாக இருக்கும், நான் மெட்டல்ஸ் ஆனியான்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பட் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. சம் எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா NH4+. இந்த NH4+ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டையான்ஸாக தான் இருப்பார். பட் இதில் ஒரு விஷயம் கவனிங்க, இவரும் நான் மெட்டல், இவரும் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் தான். நைட்ரஜனும் நான் மெட்டல், ஹைட்ரஜனும் நான் மெட்டல். பட் இந்த NH4+ கேட்டையான்ஸா பிஹேவ் பண்ணுது. இது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் கேட்டையான்ஸ்ல. நெக்ஸ்ட் லாட்டிஸ் என்தால்பினா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். லாட்டிஸ் என்தால்பி. லாட்டிஸ் என்தால்பினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு கிறிஸ்டல் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோட எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு சொல்றோம். என்தால்பி அப்படிங்கிறது எனர்ஜி, ஆற்றல்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம என்தால்பின்னு சொல்றோம். அப்ப லாட்டிஸ்னா என்ன சார் தமிழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்கக்கூடுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிறிஸ்டலோட எனர்ஜி, அதுதான் நம்ம லாட்டிஸ் என்தால்பின்னு சொல்றோம். அப்போ சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிக்வயர்ட் டு கம்ப்ளீட்லி செப்பரேட் 1 mole ஆஃப் சாலிட் அயனிக் காம்பவுண்ட் இன்டு கேசியஸ் கான்ஸ்டிட்யூயன்ட் அயான்ஸ். அது என்ன சார், 1 mole ஆஃப் சாலிட் அயனிக் காம்பவுண்ட், ஏதோ ஒரு அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு கேட்டையான்ஸ் இருக்கும், ஆனியான்ஸ் இருக்கும். இவங்களுக்கு இன்பிட்வீன்ல தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கு, அதுதான் நம்ம அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ் சொல்றோம். அவர் கண்டிப்பா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா இருக்காரு, சாலிடா இருக்காரு. அப்படி சாலிடா இருக்கக்கூடிய 1 mole ஆஃப் அயனிக் காம்பவுண்டை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா உடச்சி, அதாவது கேட்டையான்ஸாவும் ஆனியான்ஸாவும் செப்பரேட் பண்ணி கேசியஸ் கண்டிஷனுக்கு கொண்டுட்டு வர போறேன், அதாவது கேசியஸ் அயான்ஸா மாற்ற போறேன்.
அப்படி கேசியஸ் அயான்ஸாக மாற்றணும் அப்படின்னா சாலிட்லேருந்து சம் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா? அந்த எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த கேட்டையான்ஸ்க்கும் ஆனியான்ஸ்க்கும் இன்பிட்வீனில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கோ அந்த அளவுக்கு நான் மேக்ஸிமமாக எனர்ஜியை கொடுத்தா தான் உடைக்க முடியும். ரொம்ப வீக்காக இருந்தால் ஈஸியாக உடஞ்சிருவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்தா உடைக்கணும். ஓகேவா? அப்போது த எனர்ஜி ரிக்வயர்ட் டு கம்ப்ளீட்லி செப்பரேட், எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ 1 mole ஆஃப் சாலிட் அயனிக் காம்பவுண்ட் கேசியஸ் கான்ஸ்டன்ட் அயான்ஸ். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ்க்கு எவ்வளவு எனர்ஜியை கொடுத்து நான் உடச்சி அயான்ஸாக மாற்றணும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லாட்டிஸ் என்தால்பின்னு சொல்கிறோம். ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள்ஸை இப்போ பார்ப்போம். லாட்டிஸ் என்தால்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா சோடியம் குளோரைடை சொல்லலாம். சோடியம் குளோரைடு ஒரு அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ், இதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அயனிக் பாண்டட் மாலிகூல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ராக் சால்ட் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருப்பாங்க, கியூபிக்கா இருக்கும். அந்த கியூபிக் ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கார்னர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆனியான்ஸ் இருக்கும், அதாவது Cl மைனஸ் இருக்கும். இன்பிட்வீன்ல அதாவது Cl மைனஸ்க்கு இன்பிட்வீன்ல பாத்தீங்கன்னா கேட்டையான்ஸ் இருக்கும், Na பிளஸ். ஓகேவா? இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருடைய லாட்டிஸ் என்தால்பி பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சோடியம் எடுத்துப்போம். சோடியம் Na பிளஸ் கேசியஸ் கண்டிஷன்ல இருக்கு. இது என்ன சார் அப்படின்னா Na பிளஸ் அப்படிங்கிறது அயான்ஸ், உங்களுக்கு தெரியும், கேட்டையான்ஸ். இது 1 mole. ஓகேவா? ஒரு ஆட்டம்னு எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் நினைப்பீங்க இந்த Na பிளஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம்னு சொல்லி. நீங்க ஒரு ஆட்டம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியுமான்னு எனக்கு தெரியல. பட் இது 1 mole. 1 mole என்ன 6.022 into 10^23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் அயான்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 1 mole ஆஃப் Na பிளஸ் அயான்ஸா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி நமக்கு தேவைப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா 495.8 கிலோ ஜூல் பர் மோல். அதனால தான் பர் மோல்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 1 mole அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது? 1 mole ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 1 mole ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் கேசியஸ் கண்டிஷன்ல இருக்குது. அந்த கேசியஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது அயனைசேஷன் பண்றோம். அப்படி அயனைசேஷன் பண்ணணும்னா என்ன செய்யணும்? சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ எண்டோதெர்மிக் ப்ராசஸ் நமக்கு தெரியும். அயனைசேஷன் அப்படிங்கிறது எண்டோதெர்மிக் ப்ராசஸ் நமக்கு தெரியும். அப்போ எவ்வளவு எனர்ஜியை கொடுத்தா அயனைசேஷன் ஆயிருக்கும்? 495.8 கிலோ ஜூல் பர் மோல். இவ்வளவு எனர்ஜியை கொடுத்திருந்தாதான் இந்த 1 mole ஆஃப் சோடியம் ஆட்டம் 1 mole ஆஃப் சோடியம் அயான்ஸா கன்வெர்ட் ஆகியிருக்கும். ஓகேவா? அப்போ இவரும் கேசியஸ் ஸ்டேட்ல தான் இருக்காரு. நெக்ஸ்ட் அது எங்க பாத்தீங்கன்னா குளோரின் கேஸ் இருக்குது. குளோரின் கேஸ்ல அதாவது 1 mole ஆஃப் குளோரின் கேஸ்ல 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்றோம் இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்றோம். அப்படி எலக்ட்ரான் அந்த குளோரின் கேஸ் கெயின் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னு சொல்றோம். ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்றோம்? எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னு சொல்றோம். சார் எப்பயுமே அயனைசேஷன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ், அது நமக்கு தெரியும். பட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்பயுமே எக்ஸோதெர்மிக் ப்ராசஸா தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க எக்ஸோதெர்மிக் ப்ராசஸா இருக்கு. பட் சம்டைம் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது அந்த ஆட்டம் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். சம்டைம் எண்டோதெர்மிக் ப்ராசஸும் அக்கர் ஆகும். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குளோரின் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸா இருக்கு. அதாவது எலக்ட்ரானை கெயின் பண்ணும்பொழுது -348.7 கிலோ ஜூல் பர் மோல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸா இருக்கிறதுனால தான் இங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க. இங்க சைன் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பாசிட்டிவ் சைன்ல இருக்குது. இது எண்டோதெர்மிக் ப்ராசஸ். அப்போ பாசிட்டிவா இருந்தா எண்டோதெர்மிக் ப்ராசஸ், நெகட்டிவா இருந்தா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். பட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பில எண்டோதெர்மிக்கும் பாசிபிள் இருக்கு, எக்ஸோதெர்மிக்கும் பாசிபிள் இருக்கு. இந்த இடத்துல எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் நடக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது சோடியம் அயான்ஸோடைய அயனைசேஷன் என்தால்பி, குளோரினுடைய எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 147.1 கிலோ ஜூல் பர் மோல். இதை பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. இது எண்டோதெர்மிக் வேல்யூவா இருக்கு. நெக்ஸ்ட் சோடியம் குளோரைடுடைய லாட்டிஸ் என்தால்பி வேல்யூ என்னன்னு பார்ப்போம். -788 கிலோ ஜூல் பர் மோல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸ் சாலிடா இருக்குது. இந்த சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸை நான் அயான்ஸா செப்பரேட் பண்ண போறேன். அதாவது கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அயான்ஸா செப்பரேட் பண்ண போறேன். Na+ ஆகும், Cl- ஆகும். அப்படி செப்பரேட் பண்ணும்பொழுது அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா? அது -788 கிலோ ஜூல் பர் மோல் அளவுக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுது. பர் மோலுக்கு இவ்வளவு எனர்ஜி என்ன செய்யுது? ரிலீஸ் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சோடியம் குளோரைடுடைய லாட்டிஸ் என்தால்பி வேல்யூவா சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் அப்சர்வ் பண்ணுங்க. சம் ஆஃப் த அயனைசேஷன் என்தால்பி பிளஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். அதாவது இந்த சோடியத்தோடைய அயனைசேஷன் என்தால்பியும் குளோரினுடைய எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கு இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு. இது எண்டோவா இருக்குது, அதாவது எண்டோதெர்மிக் ப்ராசஸா இருக்குது. அதுவே சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸ் இருக்கு பாருங்க,
அந்த சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைட் கிறிஸ்டல்ஸ். இவரை நம்ம அயான்ஸாக செப்பரேட் பண்ணும்பொழுது, அதாவது கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அயான்ஸாக செப்பரேட் பண்ணும்பொழுது, கேட்டயான்ஸாகவும் ஆனயன்ஸாகவும் செப்பரேட் பண்ணும்பொழுது அவருடைய லேட்டிஸ் என்தால்பி பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்குது பாருங்க. அதாவது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸாக இருக்குது பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான் எலக்ட்ரோவலன்ட் பாண்ட் அண்ட் லேட்டிஸ் என்தால்பி. கண்டிப்பாக அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.